வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் ஆடர் பற்றி பார்க்கலாம். ஃபுல் ஆடர் இஸ் ஏ காம்பினேஷனல் சர்க்யூட். காம்பினேஷனல் சர்க்யூட் அப்படின்னா ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் கன்சிடர் பண்ணும், அது மட்டும் கால்குலேட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை தரும். ஸோ அதுதான் நம்ம காம்பினேஷனல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் ஆடர் என்ன பண்ணும் அப்படின்னா 3 பைனரி பிட்ஸை இன்புட்டாக எடுத்துட்டு சம் அண்ட் கேரி அப்படிங்கிற 2 அவுட்புட்டை நமக்கு தரும். ஸோ அந்த 3 இன்புட்டோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ, பி அண்ட் கேரி சி. ஸோ இது ஏன் இங்கே இன், அதாவது ஐஇன் அப்படிங்கிறது இன்புட் வேல்யூ. ஸோ ஏன் இங்கே இன் அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவுட்புட் சம் அண்ட் கேரின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம சீன் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இன்புட் சி அண்ட் அவுட்புட் சி ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் வேணுங்கிறதுனால இங்கே இன்புட் சி இது அப்படிங்கிறதுக்காக ஐஇன் அப்படிங்கிறத சப்ஸ்கிரிப்டாக எழுதியிருக்கும். இதே அவுட்புட் கேரிக்கு சி அவுட், இப்படி அவுட் அப்படிங்கிறத சப்ஸ்கிரிப்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது இன்புட் பைனரி வேல்யூ. அந்த சி இன் இருக்கியா, இது கேரி பிட். ஸோ இது ஹாஃப் ஆடர் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 1 0 1 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கும் அண்ட் 0 1 0 1 இப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 and 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு 10 வரும். ஸோ 0, அந்த ரிமைண்டர் கேரி இங்கே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3 பிட் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஹாஃப் ஆடர்னால் 2 பிட் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுல் ஆடர் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபுல் ஆடர்னால் 3 பிட்ஸை ஆட் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுதான் ஏ இன்புட், இதை நம்ம பி இன்புட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இப்படி கேரி வருது இல்லையா, இதுதான் தேர்ட் இன்புட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுதான் சிஇன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே இல்லையே, இங்கே கேரிக்கு இன்புட்டே இல்லையே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு கேரி அப்படிங்கிற ஒன்று இருக்காது. ஸோ அதனால் நம்ம டம்மியாக 0 இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 3 பிட் இருக்கா. இப்போ 3 பிட்டை எடுத்து ஆட் பண்ணோம்னா 10 வரும். அகெயின் 0, அந்த ரிமைண்டர் கேரி 1 இங்கே வரும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0 ரிமைண்டர் 1 கேரி இப்படி வரும். ஸோ இந்த ஃபுல் ஆடர் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 பைனரி பிட்ஸை இன்புட்டாக எடுக்குது. அது ஏ அண்ட் பி அண்ட் தேர்ட் பைனரி பிட் கேரி இன்புட். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பிளாக் டயக்ராம் பார்த்துடலாம். ஸோ ஏ அண்ட் பி 2 இன்புட், 3வது இன்புட் கேரி இன்புட் அண்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா சம் அண்ட் கேரி. ஸோ இது அவுட்புட் கேரிங்கிறதுனால சி அவுட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். எஃப்ஏ இஸ் நத்திங் பட் ஃபுல் ஆடரோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஃப்ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ட்ரூத் டேபிள் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹாஃப் ஆடரில் பார்த்துருப்போம் 2 இன்புட்க்கு 4 பாசிபிள் இன்புட் காம்பினேஷன் வரும் அப்படின்னு. அந்த 4 இன்புட் பாசிபிள் காம்பினேஷனுக்கும் கேரி பார்த்திங்கன்னா ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு காம்பினேஷன், இது செகண்ட் காம்பினேஷன், அதாவது 0 and 1 செகண்ட் காம்பினேஷன் அண்ட் இது தேர்ட் காம்பினேஷன், இது ஃபோர்த்து காம்பினேஷன். அப்போது ஏ அண்ட் பி ரெண்டுமே 0வாக இருக்கிறப்போ நமக்கு கேரி இன்புட் 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு 0 and 1 இன்புட்டாக இருக்கிறப்போ கேரியில் 0வாக இருக்கலாம், இல்லைன்னா 1ஆக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே எழுதணும் அப்படின்னா 8 டோட்டல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வருது. ஸோ இப்போ இதுக்கு இந்த இன்புட்ஸுக்கு என்ன சம் வரும், என்ன கேரி வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு சம் 0 வரும். ஸோ அதனால் கேரியும் 0. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சம் 1 வரும், கேரி 0. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணாலும் 1 வரும், சம் கேரி 0. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா 10 வரும். ஸோ அந்த 10ல் 0 சம்லையும் கேரி 1ஐயும் இங்கே ப்ளேஸ் பண்ணிடும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணாலும் சம் 1 கேரி 0. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே சம்மில் 0வும் கேரியில் 1ம் கொடுக்கணும். சேம் தான் 1 + 1 10, 10 + 0 0. ஸோ 0 இங்கே போடுறோம், 1 இங்கே போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 1 10, 10 + 1 11. ஸோ 11 அப்படிங்கிறதுனால சம்மில் 1ம் கேரியில் 1ம் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 3 பைனரி பிட்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்குறப்போ நமக்கு சம் இப்படி தான் கிடைக்கும் போது, கேரி இப்படி தான் கிடைக்க போகுது.
இப்போது இதுக்கான லாஜிக் சர்க்யூட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் நமக்கு கேட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து சம். ஸோ அதுக்கான பூலியன் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து K-மேப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நார்மலாக வந்து பூலியன் லாஸ் அண்ட் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நம்ம 2 மெத்தடுமே இங்கே பார்ப்போம். ஸோ இது வந்து சம்க்காக யூஸ் பண்ண போகிறோம் இந்த K-மேப். ஸோ சம்மில் வந்து எப்போல்லாம் நமக்கு 1 வருது, 0 0 1 இருக்கிறப்போ 1 வருது. ஸோ 0 0 1 இங்கே 1 வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 0 1 0 0 1 0 இங்கே 1 வருது. நெக்ஸ்ட் பாருங்கள் 1 0 0 அப்போ 1 வருது. ஸோ 1 0 0 1 இங்கே வருது. நெக்ஸ்ட் 1 1 1 மூணுமே 1 இருக்கிறப்போ 1 வருது. ஸோ 1 1 1 இங்கே 1 வருது. ரிமைனிங் எல்லா தடவையும் நமக்கு 0 தான் வருது. ஸோ நம்ம இதை ஒன்ஸ் எதுவுமே வந்து இங்கே கம்பைன் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இண்டிவிஜுவலாக இருந்தாலே இது வந்து செக் போர்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு XOR கேட்குரிய ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ சம் ஈக்குவல் டு அப்போது A XOR B XOR Cin. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேரி பார்த்துடலாம். இப்போ இந்த K-மேப் வந்து கேரிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேரிக்கு எப்பெல்லாம் அவுட்புட்டில் 1 வருது, இங்கே 0 1 1. ஸோ 0 1 1. அடுத்தது 1 0 1 1 0 1 இங்கே 1 வருது. நெக்ஸ்ட்டு 1 1 0 1 1 0 இங்கே வருது. 1 1 0. அடுத்து 1 1 1 மூணுமே 1 இருக்கிற இடத்துல நமக்கு 1 வருது. மற்றது எல்லாருக்குமே வந்து 0 வருது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம குரூப் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு குவாட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேர் தான் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் இப்படி கம்பைன் பண்ணி பேர் பண்ணலாம். இதை ரெண்டையும் இப்படி கம்பைன் பண்ணலாம். அண்ட் இதை ரெண்டையும் இப்படி கம்பைன் பண்ணலாம். இப்போ இதுக்கான பூலியன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் காமனாக இருக்குது. ஸோ BCin. இந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் A இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா Cin தான் காமனாக இருக்குது. ஸோ ACin. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு A காமனாக இருக்குது. இங்கே எது காமனாக இருக்குன்னா B தான் காமனாக இருக்குது. ஸோ கேரி ஈக்குவல் டு ACin ப்ளஸ் AB ப்ளஸ் BCin. இது வந்து இப்போது நம்ம பூலியன் லாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம சம்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ சம் ஈக்குவல் டு ஸோ 1 எப்போ வருது, A பார் B பார் C. நான் இந்த இடத்துல Cனே போடுறேன், Cinக்கு பதிலாக. ப்ளஸ் நெக்ஸ்ட் எப்போ வருது 1 A பார் BC பார் ப்ளஸ் அடுத்து எப்போ 1 வருது A B பார் C பார் ப்ளஸ் அடுத்து எப்போ 1 வருது ABC. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா எது காமனாக இருக்குது, A பார் காமனாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா B பார் C ப்ளஸ் BC பார் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா எது காமனாக இருக்குது, A காமனாக இருக்குது. B பார் C பார் ப்ளஸ் BC. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா XOR கேட்குரிய ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ A பார் B XOR C ப்ளஸ் A. ஸோ இது வந்து XNOR-குரிய ரெப்ரசன்டேஷன். அப்போ B XNOR C. இந்த B XNOR C-யை நம்ம XOR-ஆக மாற்றணும் அப்படின்னா A பார் B XOR C ப்ளஸ் A. இதை வந்து B XOR C ஓவரால் பார் இப்படி எழுதலாம். ஏன்னா XOR-குரிய காம்ப்ளிமெண்ட் தான் XNOR. ஸோ அதனால் நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஓவராலாக ஒரு XOR மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த B XOR C-யை நம்ம Xன்னு எடுத்துக்குவோம். B XOR C. இப்போ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக நம்ம X-ஐ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A பார் X ப்ளஸ் A X பார். இப்போ பாருங்கள் இது XOR கேட் மாதிரி தானே இருக்குது. அப்போ என்ன வரும், A XOR X. இப்போது X வந்து நம்ம இந்த இடத்துல அகைன் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
A XOR B XOR C. ஸோ சேம் நம்ம கேமேப் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே இதுதான் நமக்கு இங்கே வந்துருச்சு. இதே இதை கேரிக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கேரி பண்ண கேரிக்கு எப்போல்லாம் வந்து நமக்கு 1 வருது அப்படின்னா A bar BC plus AB bar C plus ABC bar plus ABC. ஸோ இந்த 4 காம்பினேஷனல் இன்புட்டுக்கு தான் கேரிக்கு வந்து 1 அப்படிங்கிற அவுட்புட் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாஸ்ட்லேருந்து இதை கம்பைன் பண்ணுறேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து எது நமக்கு காமனாக இருக்குது, ஏபி காமனாக இருக்குது. ஸோ ஏ பார் பிசி ப்ளஸ் ஏபி பார் சி ப்ளஸ் ஏபி காமனாக எடுத்தோம்னா சி பார் ப்ளஸ் சி. ஸோ சி பார் ப்ளஸ் சி வந்து 1 வரும். ஸோ 1 டாட் ஏபிங்கிறது ஏபி தான். ஸோ ஏ பார் பிசி ப்ளஸ் ஏபி பார் சி ப்ளஸ் ஏபி. இப்போ இதில் எது காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது இந்த ரெண்டில். இப்போ ஏ பார் பிசி ப்ளஸ் ஏ காமனாக இருக்குது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பி பார் சி ப்ளஸ் பி. இதை அப்சார்ப்ஷன் லா யூஸ் பண்ணோம்னா பி ப்ளஸ் சியாக நம்ம எழுதிக்கிறலாம். இப்போது ஏ பார் பிசி ப்ளஸ் ஏ பி ப்ளஸ் சி. இப்போ இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறலாம். ஸோ ஏ பார் பிசி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏசி. இப்போது இது ரெண்டில் எது காமனாக இருக்குது, பி காமனாக இருக்குது. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் ஈக்குவல் டு பி காமனாக இருக்கா. அப்போ எதை எடுத்து எழுதணும், ஏ பார் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏசி. இப்போ இதுவுமே வந்து அகெயின் அப்சார்ப்ஷன் லா யூஸ் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் சி கிடைக்கும். ஸோ பி ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஏசி. இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி. ஸோ சேம் அவுட்புட்டே வந்து நமக்கு பூலியன் லாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலும் கிடச்சிருக்கு. இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு இதில் வந்து ஒரு டவுட் வரலாம். அது என்ன டவுட் அப்படின்னா, நான் அகெயின் இந்த கேரி வந்து எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா, இப்போது இதில் வந்து எது காமனாக இருக்குது, சி காமனாக இருக்குது. அப்போ சியை எடுத்துகிட்டு ரிமைனிங் ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார் இப்படி எடுத்து எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபி காமனாக இருக்குது. அப்போ ஏபி எடுத்தோம்னா சி பார் ப்ளஸ் சி வரும். இப்போது இதில் வந்து சி, இது எக்ஸ்ஆர் கேட் அந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கனால ஏ எக்ஸ்ஆர் பின்னு கொடுத்துருப்பீங்க. அண்ட் இது வந்து 1 ஆஃப் மாறிடும், அதனால் ஏபி. ஸோ இப்படி வந்து ஒரு பூலியன் ஈக்குவேஷன் வந்திருக்கும். ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான். அப்போ இது எப்படி கரெக்ட் அப்படின்னா, இது வந்து இப்போ கே மேப் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபார்மேட் படி இந்த கே மேப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து கேரி வந்து இந்த இடத்துல இங்கெல்லாம் 1 வருது, மற்ற இடத்துலலாம் 0 வருது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கே மேப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 பேர் வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், நான் இதை மட்டும் பேராக எடுத்துக்கிறேன் அண்ட் இதெல்லாம் வந்து நான் இண்டிவிஜுவலாகவே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இதுக்கு என்ன வரும், நமக்கு ஏ அண்ட் இதில் காமனாக இருக்கிறது பி. அப்போ இதுக்கு ஏபி. இப்போ இது தனியாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து என்ன வரும், நமக்கு ஏ பி பார் சி. இதுவும் தனியாக தான் இருக்குது. இதுக்கு என்ன வரும், ஏ பார் பிசி. இப்போ இதை நான் தனியாக ஒரு பேப்பரில் சால்வ் பண்ணுறேன். இப்போ கேரி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ பி பார் சி. ஏ பி பார் சி ப்ளஸ் ஏ பார் பிசி ப்ளஸ் ஏபி. இப்போ பாருங்கள், இதில் நமக்கு எது காமனாக இருக்குது, சி. அப்போ ஏ பி பார் ரிமைனிங் ப்ளஸ் ஏ பார் பி ப்ளஸ் ஏபி. இப்போ இது எக்ஸ்ஆர் கேட் மாதிரி இருக்கனால சி எக்ஸ்ஆர் பி ப்ளஸ் ஏபி. ஸோ நமக்கு இந்த பழைய ஃபார்மேட் வந்துடுச்சு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம குரூப் பண்ணுறோமோ, இந்த சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நம்ம எப்படியெல்லாம் இதை கம்பைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பூலியன் ஈக்குவேஷன் மாறும். பட் எல்லாமே வந்து சேம் அவுட்புட் தான் தரும். இந்த அவுட்புட்டில் மட்டும் நமக்கு வந்து டிஃபர் ஆகாது. இப்போ சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சிடலாம்.
ஸோ சம்க்கு வந்து ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சிஇன், அப்போ ஒரு 3 இன்புட் இருக்கிற எக்ஸ்ஆர் கேட் நமக்கு தேவைப்படுது. ஸோ 3 இன்புட் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ஆர் கேட். ஸோ சம் ஈக்குவல் டு இது ஏ இன்புட், பி இன்புட், இது சி இன்புட். ஸோ ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சிஇன். கேரிக்கானதை நம்ம பார்த்துடலாம். நான் கேரிக்கு வந்து இந்த ஃபார்மே எடுத்துக்கிறேன். ஏசி அப்படின்ட்டு ஒரு அண்ட் கேட் வேணும். ஸோ ஏலேருந்து நான் ஒரு இன்புட்டும் சியிலேருந்து ஒரு இன்புட்டும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரு அண்ட் கேட். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி. ஸோ அகெயின் ஏலேருந்து ஒரு இன்புட்டும் பியிலேருந்து ஒரு இன்புட்டும் எடுக்கிறேன். எடுத்து ஒரு அண்ட் கேட் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஇன். ஸோ இங்கேருந்து பியிலேருந்து ஒரு இன்புட்டும் அண்ட் சியிலேருந்து ஒரு இன்புட்டும், இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு அண்ட் கேட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3மே நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணணும். சம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆர் கேட் வந்து தேவைப்படும். ஸோ இது 3மே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆர் கேட்டோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேரி, அதாவது சி அவுட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏசிஇன் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசிஇன்.